ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலி நம்ம கபிலனோட சட்டையை பிடிச்சி இன்னொரு வாட்டி என் புருஷனை இப்படி பண்ணணும்னு நினச்சேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போதும் ரித்திகா அந்த இடத்துக்கு ஏய் எதுக்காகடி என் புருஷ சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்க சொல்லடி அப்படின்னதும் சும்மா தான் ரித்திகா நான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏய் சொல்கிற பொய்ய பொருந்துற மாதிரி சொல்லு, எதுக்காகடி என் புருஷனோட சட்டை பிடிச்சி இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு போதும். இங்கே பாரு ரித்திகா, ஐலி சாதாரணமாக பேசிட்டு இருந்தா, என் சட்டையில் ஒரு பூச்சி இருந்துச்சு, அதை தட்டி விட்டா, அதான் உனக்கு சட்டை பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு அப்படின்னதும் என்னங்க அவளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு ரித்திகா கேட்குறாங்க. ஐயோ இங்கே பாரு, ஐலி என்னோட சட்டையை பிடிக்கும் வரைக்கும் நான் என்ன விரல் சூப்பிட்டு இருப்பேனா புரிச்சுக்கும் ரித்திகா, அவள் என் சட்டையில் இருந்ததை தட்டி விட்டா, மற்றபடி எதுவும் பண்ணலை அப்படின்னதும் உடனே ரித்திகா இங்கே பாரு, என் புருஷன் விழல கூட உன்னால் தொடர தகுதி இல்லை, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத, சரிங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவங்களோட ரூமில் வாங்க போகலாம் அப்படின்னதும், இல்லை சிவா அடிபட்டு கிடக்கான் அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தான் அப்படின்னதும், ஓஹோ உங்கள் அப்பா மாதிரி இப்போ அவன் மேலே உங்களுக்கு கரிசனை வந்துருச்சோ அப்படின்னு ரித்திகா கேட்டதும், ஐயோ அப்படி இல்லை ரித்திகா, அப்படின்னா என்னக்கு காரணம், வாங்க போகலாம் அப்படின்னு ரித்திகா நேராக கபிலனை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க எப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ திமிரா பண்ணலைங்கிற மாதிரி நெஞ்சு நிமித்தி பேசிட்டு இருக்கா, இவனெல்லாம் சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி ஐலி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சரி சரி விடு அயலே, இதனால பாவம் இந்திராணி அண்ணி குடும்பத்துக்கு தான் பெரிய பிரச்சனையாகும், அதனால கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அவனை பற்றி தான் எல்லாமே நமக்கு தெரியும்ல, மொத்தமாக அழ வச்சு செஞ்சிடலாம்ங்கிற மாதிரி சிவா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்ததும் ரித்திகா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்போ செல்வநாயகியும் வராங்க. ரித்திகா என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அந்த சிவாவை வீட்டை விட்டு விரட்டி அடிப்பான் அது இதுன்னுட்டு இப்போ சிவா ரூமில் போய் அவனை பார்த்துட்டு வந்திருக்காருத்த அப்படின்னும் போது, டெய் என்னடா என்ன உன் அப்பா மாதிரி நீயும் மாறிட்டியா அப்படின்னும் போது, ஐயோ அம்மா அவ உயிரோட இருக்கானேங்கிற ஒரு வேதனை என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குமா, நான் ஒன்றும் அவனை பார்த்து அவனுக்கிட்ட நல்லா விசாரிக்க போக இல்லை, அவனை வெறுப்பேற்றிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னதும் உடனே ரித்திகா நிஜமா தான் சொல்றீங்களா, நிஜமா தான் சொல்ற ரித்திகா, நீ எதை பற்றி யோசிக்காத, இன்னைக்கு அடிபட்டு கிடக்கா, கொஞ்ச நாளைக்கு நாம எதுவும் பண்ண முடியாது, அதனால கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, முக்கியமா அந்த ஐலியும் ஓடிடுவாங்கிற மாதிரி கபிலா அந்த இடத்துல மோசமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம உதய பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிவா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவர் கூட பேச முடியலையே அப்படின்னு. அங்கே பார்த்தோம்னா யாருமே வீட்டில் இல்லாத டைமாக பார்த்து நம்ம உதய பெருமாள் என்ன பண்ணுறாங்கன்னா நைஸாக சிவா ரூமை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சிவா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் உதய பெருமாள் அந்த இடத்துல இருந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து மறைஞ்சு நின்று ஐலி இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்கிற பாசம் மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் எதுக்காக இவர் இப்படி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐலி ஃபீல் பண்றாங்க. அப்படின்னு பார்த்து ஐலி என்ன மாமா இங்கேயே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ள போய் பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னதும் உடனே சிவாவும் கண்ணு முழிக்கிறாங்க. நான் ஒன்றும் அவனை பார்க்க வரல, ஒரு மனிதாபிமானத்தில் தான் பாவமா இருக்கேன்னு எட்டி பார்த்தேன், மற்றபடி இவனெல்லாம் யாரு அப்படின்னு போது சும்மா சொல்லாதீங்க மாமா, உங்க வாய் வார்த்தை வேணும்னா இப்படியெல்லாம் பேசலாம், ஆனா உங்க கண்ணே சொல்லுது நீங்க சிவா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னதும் உடனே நம்ம உதய பெருமாள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, உங்களால தான் இவ்வளோ குழப்பங்களும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க உதய பெருமாள். மாமா இந்திராணி அக்கா இந்திராணி அண்ணி எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் தான் சிவாவுக்கு இப்படி இது கொடுத்ததா, ஆனால் ரொம்பவே நன்றி மாமா, உங்கள் மனசில் சிவா தன்னோட பிள்ளைங்கிற ஒரு பாசம் இல்லாமலா இப்படி யாருக்கும் தெரியாமல் கொடுத்தீங்க, தயவு செய்து ஒத்துக்கோங்க அப்படின்னதும், இங்கே பாரு ஐலி தேவையில்லாமல் இப்படியான விஷயங்களை பேசி மறுபடியும் இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு கத்திட்டு உதய பெருமாள் அங்கேருந்து போனதும், என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, பின்ன நீங்கள்
இன்னைக்கு பொழைச்சிருக்கீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணமே உங்கள் அப்பா தான் சிவா. சொல்லப்போனால் உங்கள் அப்பா உங்கள் மேலே உயிரே வச்சிருக்காரு. நேற்று குடும்பத்தையே எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. ஆனால் அவர் மறைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் செல்வநாயகி அத்தையும் கபிலனும் தான். நீங்கள் தான் அவரோட பிள்ளைன்னு சொன்னால் இருக்கிற குடும்பமும் விட்டு போயிடுமோன்னு ஒரு பயத்துலையும் கௌரவ குறைச்சலையும் தான் அவர் இப்படி இருக்காரு. ஆனால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவர் இப்போவும் அவரோட மகனை ஏற்றுக்கிட்டு அவர் உருகிட்டு இருக்காரு அப்படின்னதும் உடனே சிவா சந்தோஷத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் போதாதான் அயலி, அவர் என்னோட அப்பான்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி சிவா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கபிலன் நேராக வர்மாவுக்கு ஃபோன் போட்டு என் ஆசையை ஆட்களை வச்சு நிறைவேற்றலான்னு பார்த்தேன் வர்மா, ஆனால் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னதும் இப்போ என்னடா அந்த சிவா தானே உனக்கு பிரச்சனையாக இருக்கா? இப்போது அவனால் எழுந்திருக்க கூட முடியாதுல. அவன் படுத்த படுக்கையத்தானே இருக்கான். நீ எதை பற்றியும் யோசிக்காத, அவனை அந்த வீட்டில் வச்சே முடிச்சிட்றான் அப்படின்னு போது வர்மா என்ன சொல்கிற? மாட்டிக்கிட்டா பிரச்சனையாகும். டேய், நீ எதுவும் பண்ண வேணாம், என் ஆட்களே அவனை பார்த்துப்பாங்க. நைட்டோட நைட்டாகவே அவன் கதை முடிச்சிடும், நான் பார்த்துக்கிறேன், ஃபோனை வை அப்படின்னுட்டு உடனே பர்மா ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடியாட்களை செட் பண்ணி நம்ம சிவா கதையை முடிக்க அனுப்புகிறாங்க. ஸோ கபிலனும் அவங்களுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ரகசியமாக வந்ததும் நேராக கபிலன் நம்ம சிவா ரூமை காமிக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா அந்த ரவுடிங்க சிவா ரூமுக்கு போய் சிவாவை மறுபடியும் குத்தலான்னு எடுக்கும்போது கரெக்டாக நம்ம அயலி பிடிச்சி அடினா அடிச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா என்னடா சத்தம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் கோளுக்கு வராங்க. ஐயோ இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுதே அப்படின்னு சொல்லி கபிலன் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா 2 ரவுடிங்களையும் அடின்னு அடிக்கிறாங்க அயலி. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உடனே பார்த்தோன்னா 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அயலி, யார் அயலி இவங்க இந்த அடி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. அண்ணி, சிவாவை இப்படி சிவா தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் ரூமுக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நீ கண்டிப்பாக இவங்க திருடனங்களா தான் இருக்கணும் அப்படின்னதோ. என்ன அயலி சொல்கிற, திருடங்களா அப்படின்னதோ? ஆமாம் அண்ணி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அதான் அடித்து அனுப்பிட்டேன் அப்படின்னு போதோ. நீ அடித்த அடியை பார்த்தா சாதாரண அடி மாதிரி தெரியலையே, ஏதோ போலீஸ் ட்ரைனிங் எடுத்த கபிலன் கொண்டு தூக்கி போடுறாங்க. இதனால அயலி சிவாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சிவா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. இல்லை அண்ணி, இல்லைக்கா, எனக்கு ஒன்றும் ஆக இல்லை, அவங்க திருடத்தான் வந்திருக்காங்க போல. அது எப்படி இத்தனை பேர் ரூம் இருக்கும்போதோ சரியா உங்கள் 2 பேர் ரூமுக்கு வந்திருக்க முடியும்? நீங்கள் 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த சிவாவை ஏதோ பண்ணுறதுக்காக அவனுங்க 2 பேரும் வந்திருக்கணும் அப்படின்னு ரித்திகா சொன்னதோ. ரித்திகா, நீ பாட்டுக்கு நீ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க தேவையில்லாம. இங்க பாருங்க அண்ணி, அவங்க 2 பேரும் திருடனுங்க தான். நல்ல வேலையா பிடிச்சிட்டான். அவனுங்க திருடத்தான் வந்திருக்காங்க. ஆனா எங்க கதவு திறந்து கிடந்துச்சு, அதான் மறைஞ்சுக்கிறதுக்காக எங்க ரூமுக்கும் ஓடி வந்திருக்காங்க அப்படின்னதும் சரி சரி விடுங்க, எப்படியோ யாருக்கும் ஒன்றும் ஆக இல்லைல்ல, பார்த்துக்கலாம் விடிஞ்சதும் அப்படின்னு இந்திராணி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இந்திராணிக்கு சந்தேகமா இருக்கு. அயலின்னு இப்படி சாஃப்ட்னஸாக இருந்துட்டு இந்த அடி அடிக்க ஒருவேளை ரித்திகா சொல்கிற மாதிரி அயலி போலீஸாங்கிற மாதிரி நம்ம இந்திராணிக்கு சந்தேகம் வருது. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.